இந்த 50 வருஷ வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது நமக்கு எப்பவுமே ரீமைண்ட் பண்ணி பார்க்கும்போது சில பேர் கடகடன்னு மைண்டில் வந்து போகும். ஆரம்ப காலத்துலேருந்து யாரெல்லாம் நமக்கு உதவியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் மைண்டில் வந்துடுவாங்க. அப்புறம் 2வது எனக்கு 50 வருஷம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கல பெருசாக. இது இப்போ தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு 15-20 வருஷமாக தான் அப்படிங்கிற மாதிரி 16 இந்த படப்பிடிப்பு நடந்தது. ஆமாம். அதனால் அதெல்லாம் பசுமையாக மைண்டில் நிற்கிறதுனால இவ்வளோ நாள் ஆகிப்போச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதில் என்னென்னா நமக்கு ஆரம்ப கால ஃபஸ்ட்டு டே கிளாப்பு காமிச்சதுலேருந்து ஜி ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட போய் ஒரே நாள் தான் ஷூட்டிங். 2வது நாள் பேக்கப் பண்ணிட்டார் பாலகுரனை. அதிலிருந்து எல்லாமே அப்படி அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒன்றா மைண்டுக்கு வந்தது. சில கதைகள்லாம் இருக்குமே டிஸ்கஷனில் நம்ம கூட எல்லாம் கொஞ்சம் அந்த காலகட்டத்துக்கு அவங்கள ஓல்டுன்ட்டாங்க. ஆனால் பட் நான் ஓல்டாக நினைக்கல. தூயவன் ஆகட்டும், கலைஞான சார் ஆகட்டும், கனக சண்முகம் அவங்கெல்லாம் அவங்களோட எல்லாம் உட்கார்ந்தது. அதில் சில பேர்த்துக்கு வந்து தூயவன் சில கதைக்கு சிங்க் ஆவார். சில கதைகள் வந்து அவருக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா ஓடிடுவார். அவர் அந்த 7 நாட்கள் ஒத்துக்கவே இல்லை. அப்படியா? ஆமாம். இது என்னையா என்ன கதை, புருஷனே பொண்டாட்டி இது ஒன்று மாமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்கிறது எனக்கு ஒட்டலையா, மனசுக்கு ஒட்டலைன்னு. இல்லைங்க, அது அப்படியே அந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க. ஒரு ப்ராட் மைண்டாக வந்து அப்படி ஆயிடுச்சா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறோன்னா எவ்வளோ பெரிய சமாச்சாரம். இல்லையா எனக்கு சரியாக வரலையா அப்படின்னாரு. அப்புறம் இல்லை பேசுங்க வந்துடுவோம், பேச அப்படி இன்வால்வ் ஆயிடுவோம்னா 2 நாள் 3 நாள் உட்காந்துருந்தார். அப்புறம் நாச்சிப்பனை கூப்பிட்டு, அவங்க தானே ப்ரொடியூசர் நாச்சிப்பன் ஜெயராமையா, அவர்கிட்ட சொல்லுங்க ஐயா எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்வால்வ் ஆகலைன்னா அதில் பேசவே முடியாது, நான் வந்து சும்மா உட்காந்துருக்கணும், அவர்கிட்ட இந்த கதைக்கு குற்ற சொல்லுங்கள் என்ன அப்படின்னாரு. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு இங்கே போயிருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கவங்கெல்லாம் அப்படின்னு சாப்பிட்டுக்கு இப்படி ஏதாவது படம் கிடம் பார்ப்பேன். என்னென்னா அந்த படம் பார்க்கலாம், என் பாக்கியராஜ் படம் அதை எடுத்துகிட்டு வாங்க அந்த 7 நாட்கள்னு இவர் அப்படியே உட்காந்துருக்காரு. நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த படம் வா நல்லா இருக்குது தூய் நீ பார்க்கலையான்னாரு. இல்லை பார்க்கல. சரி என்ன தான் அப்படி அந்த படத்தில் நம்ம இப்படி சொல்லிட்டு வந்துட்டான், அந்த படம் அப்படி ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படம் பார்த்துட்டு அவருக்கு ஒன்றுமே புரியலையா.